தமிழர் தாயகத்தை மையப்படுத்தின தமிழ் தேசிய கட்சிகள் மத்தியில் என்ன நடக்குது என்பதை தமிழ் மக்கள் அறிந்து கொள்வதே கடினமானதாக இருக்கு, மர்மம் மிகுந்ததாக இருக்கு, இருள் சூழ்ந்ததாக இருக்கு. எனவே இந்த கட்சிகளுக்குள் மாயாவியைப் போல சில பத்திரிகையாளர்கள் நுழைந்து என்ன நடக்கிறது என்பதை அறிந்து ஊடகங்களில் எழுதினால்தான் அங்கே உண்மையில் என்ன நடக்குது என்பதை சாதாரண மக்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அந்த வகையில் தான் எனக்கும் சில செய்திகள் படிக்க கிடைச்சது. அதை வச்சுக்கொண்டு எனது செய்தி ஆய்வை இதில் செய்ய போறேன். இலங்கை தமிழரசு கட்சி என்று ஒன்று இருக்கு. அதனுடைய தலைவராக CVK சிவஞானம் ஐயா இருக்கிறார் என்ற விஷயமும் உங்களுக்கு தெரியும். இந்த CVK சிவஞானம் ஐயா அவர்கள் நேற்று முன்தினம் புலட் அமைப்பினுடைய தலைவர் சித்தார்த்தன் அவர்களையும் EPRLF அமைப்பினுடைய தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களையும் அவர்களுடைய வீட்டுக்கே போய் சந்திப்பு ஒன்றை நடத்தி இருக்கிறார். இந்த சந்திப்பு ஏனென்று சொன்னால், எதிர்காலத்தில் இந்த கட்சிகள் எல்லாமே, குறிப்பாக டெலோ, EPRLF, புலட் மற்றும் தமிழரசு கட்சி ஆகிய நான்கும் இணைந்து வர இருக்கிற உள்ளூராட்சி சபை தேர்தலில் எதிர்கொள்றது, அதனை தொடர்ந்து எதிர்காலத்தில் அரசியல் வேலை திட்டங்களில் இணைந்து செயற்படுறதுக்கான கூட்டணியை அமைக்கிறது, இது மாதிரியான உரையாடல்களில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். இந்த உரையாடல்களில் கலந்து கொண்ட மேற்குறித்த அமைப்புகளுடைய தலைவர்களும் ஓமையா நல்ல விஷயம் செய்யத்தான் வேணும், சேர்ந்து இயங்கத்தான் வேணும், எனவே இதில் இருக்கிற 4 கட்சிகளும் ஒரு இடத்துல கூடி கதைக்க வேணும், அதுக்குரிய நாள குறிப்பம் என்றெல்லாம் ஐயாவுக்கு நம்பிக்கை மிகு வார்த்தைகளை கொடுத்து அவரை வழி அனுப்பி வச்சிருக்கணும். ஐயாவும் நம்பிக்கையோட வீட்டுக்கு வந்து டெலோ அமைப்பினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுடனும் தொலைபேசியினூடாக இது பொருட்டு பல மணி நேரம் கதைச்சிருக்கிறார். அவரும் இது ஒரு நல்ல விஷயம், நாங்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி கதைப்பம் என்ற முடிவோட உரையாடலில் நிறுத்தி இருக்கிறார். எனவே CVK சிவஞானம் ஐயா அவர்கள் இந்த கூட்டணி அமைய போகுது என்ற நம்பிக்கையோட நித்திரைக்கு போயிருப்பார் போல. ஆனால் நேற்று பார்த்தால் இந்த செய்திகள் எல்லாமே தலைகீழா மாறி இருக்கு. நேற்று நடுவில் கூடின டெலோ, புலட், EPRLF, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஜனநாயக போராளிகள் கட்சி, தமிழ் தேசிய கட்சி, தமிழ் மக்கள் கூட்டணி, தமிழ் தேசிய பசுமை இயக்கம், ஜனநாயக தமிழரசு கட்சி ஆகிய 9 கட்சிகளும் இணைந்து வர இருக்கிற உள்ளூராட்சி சபை தேர்தலை கூட்டணியாக போட்டியிடுறது குறித்து கலந்துரையாடலை நடத்தி இருக்கிறோம். இந்த கலந்துரையாடலின்படி சங்க சின்னத்தில் இந்த 9 கட்சிகளும் இணைந்து போட்டியிட்டு தேர்தலை எதிர்கொள்றது என்ற முடிவும் எட்டப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இந்த கூட்டணி எதிர்காலத்தில் மேலும் விரிவடையும் என்றும் சொல்லியிருக்கணும். வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் அனந்தி சசிதரன் அவர்களையும் இந்த கூட்டணியோடு இணைந்து கொள்ள கேட்டிருக்கணும். அவ இப்ப இடம்பெற்று வர ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் கலந்து கொள்றதுக்காக போயிருக்கிறபடியால் இந்த ஆரம்பகட்ட கலந்துரையாடல்களில் ஈடுபட முடியாது என்று சொல்லி இருக்கிறார். எனவே எதிர்காலத்தில் அனந்தி சசிதரன் அவர்களுடைய ஈழத்தமிழர் சுயாட்சி கழகமும் இந்த கூட்டணியோடு இணைந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு. அப்படி இணைஞ்சால் 10 கட்சிகள் இணைந்து வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொள்ற ஒரு சந்தர்ப்பமாக இது அமையும். வடக்கிலேயே மிகப்பெரிய கூட்டணியாக இது அமைய போகிறது. எனவே இப்படியாக 9 கட்சிகள் இணைந்து மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைத்து விட்டார்கள் என்ற செய்தியை வெளியாயினது இலங்கை தமிழரசு கட்சிக்கும் அதனுடைய தலைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கார். ஏனென்று சொன்னால், நேற்று முன்தினம்தான் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் பிற நம்பிக்கையோடு இந்த புதிய கூட்டணியின் முக்கிய புள்ளிகளாக கருதப்படுகிற டெலோ அமைப்பின் தலைவர், புலட் அமைப்பின் தலைவர், EPRLF அமைப்பின் தலைவர் என எல்லாரையுமே சந்திச்சு நம்பிக்கையோட வீடு திரும்பி இருந்தார். ஆனால் அவரின் நம்பிக்கைக்கு பெரியதொரு அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி நேற்று இந்த கட்சிகள் எல்லாமே இணைஞ்சு ஒரு அறிவிப்பை வெளியேற்றிருக்கணும். இது கூட ஒரு வகையில இலங்கை தமிழரசு கட்சியை பழி வாங்குற மாதிரி தான் இடம்பெற்றிருக்கு. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்ப நடக்க போறதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற உள்ளூராட்சி சபை தேர்தல் கடந்த சில வருடங்களுக்கு முன்பும் நடக்க போறதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் பிறகு நிதி இல்லை, கொரோனான்னு சொல்லி நடக்கவே இல்லை. அதுதான் இனி நடக்க போகுது. இந்நிலையில அந்த நேரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிக பலமாக இருந்தது. அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இலங்கை தமிழரசு கட்சி மிக மிக பலமாக இருந்தது. ஏனென்றா தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய சின்னமே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னம் தான். எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தமிழ் மக்கள் மத்தியில் இருந்த செல்வாக்க இலங்கை தமிழரசு கட்சி நினைச்சது அது தனக்கு இருக்கிற செல்வாக்கு என்று. இந்த தான் தோன்றித்தனமான மமதைத்தனமான முடிவின் அடிப்படையில தான் எப்படி இறங்கினாலும் எல்லா இடத்திலையும் வெற்றி பெறுவன் என்ற நம்பிக்கையில தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் அங்கம் வகிச்சிருந்த இந்த இயக்கங்கள், அமைப்புகள், ஏனைய கட்சிகள் எல்லாத்தையும் ஏதோ ஒரு விதத்தில் வெளியேற்றத்துக்கான வேலைகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு மேற்கொண்டது. அந்த ஆக்கின தாங்க இல்லாமல் இந்த உதிரி கட்சிகளாக தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இணைஞ்சிருந்த அமைப்புகள் எல்லாமே வெளியேற்றப்பட்டன. அதுக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்படியே கைவிடப்பட்டது. அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்திருந்த வீட்டு சின்னத்தை, தன்னுடைய சின்னத்தை இலங்கை தமிழரசு கட்சி எடுத்துக்கொண்டு மக்கள் மத்தியில தேர்தல்களுக்காக போனது, பலத்தை அடி வாங்கினது. இப்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி திருப்பி வந்து நிற்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எனவேதான் இந்த விடயத்தை மிக காலந்தாழ்த்து உணர்ந்து கொண்ட இலங்கை தமிழரசு கட்சியினுடைய செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சுமந்திரன் அண்மையில ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் கலைக்கையில கைவிடையில,
அந்த நேரம் உள்ளூராட்சி சபை தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக கேட்காமல் எல்லா கட்சிகளும் தனித்தனியே போய் தேர்தலில் போட்டியிடுறது, போட்டியிட்டு வென்ற பிறகு மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து உள்ளூராட்சி சபைகளை ஆட்சி செய்கிறது, எதிர்கால தேர்தல்களை எதிர்கொள்றது என்ற முடிவுதான் எடுக்கப்பட்டது. ஊடகங்கள் பிழையாக மக்கள் மத்தியில தமிழ் தேசிய கூட்டமைப்பை தமிழரசு கட்சி உடைச்சிடுது, அழிச்சிட்டுது என்று பிரச்சாரத்தை செய்திருக்கு என்று சொல்லியிருந்தார். எனவே வர இருக்கிற உள்ளூராட்சி சபை தேர்தலில் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பாக எல்லா கட்சிகளும் இணைந்து கேட்கிறத பற்றி யோசிக்கலாம் என்ற மாதிரி எல்லாம் அவர் சொல்லியிருந்தார். எனவே இந்த யோசனையின் அடிப்படையில தான் இப்போதைய தமிழரசு கட்சியினுடைய தலைவர் சி.வி.கே. சிவஞானம் ஐயா அவர்கள் மேற்குறித்த, அதாவது தங்களோடு கடந்த காலங்களில் இணைஞ்சிருந்த கட்சிகளுடைய அமைப்புகளுடைய தலைவர்களை சந்திச்சிருக்கிறார். ஆனால் கடந்த காலத்தில் நடந்தவைகளை மறந்திராத அந்த அமைப்புகள் கட்சிகள் மீண்டும் தமிழரசு கட்சியை பழிவாங்கி இருக்கு என்றுதான் சொல்ல வேணும். எனவே அந்த நேரம் தாங்கள் தான் பலமாயிருக்கிறோம் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் உதறி தள்ளிய இந்த அமைப்புகள் கட்சிகள் எல்லாம் தமிழரசு கட்சியை பழிவாங்கிறதுக்கு இதுதான் தகுந்த சந்தர்ப்பம் என்று பயன்படுத்தி கொண்டன. எனவேதான் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவருடைய கதைகள் எல்லாம் ஓமம் என்று கேட்டுட்டு கடைசி நேரத்தில் அவருக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அடுத்த நாளே புதிய கூட்டணி பற்றிய அறிவிப்பை வெளியிட்டது பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்ததெல்லாம் நடந்திருக்கு. விவசாயத்தில் மட்டுமல்ல, அரசியல்லையும் கூட வினை விதைத்தவன் வினையைத்தான் அறுக்க முடியும் என்பது இதனூடாக சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. சரி, விமர்சனத்தை விட்டு விஷயத்துக்குள்ள போகும். என்னதான் இப்படி 9 கட்சிகள் சேர்ந்து பெரிய ஒரு கூட்டணி அமைச்சாலும், கூட்டணி அமைச்சு அது தொடர்பான செய்தி அறிவிக்கப்பட்ட நேற்றே அங்க சில பிரச்சனைகள் ஆரம்பிச்சிட்டு என்று சொல்லப்படுது. குறிப்பாக இந்த கூட்டணியில அங்கம் வகிச்சிருக்கிற தமிழ் தேசிய பசுமை இயக்கம் இந்த கூட்டணி தொடர்பான தனது நிலைப்பாட்டை இன்றைக்கும் அறிவிச்சிருக்கு, நேற்றும் அறிவிச்சிருக்கு. அதன்படி கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது சங்கு சின்னத்தின் அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருந்தார். அப்படி தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்ட போது சொல்லப்பட்ட மிக முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், இந்த சங்கு சின்னமானது எதிர்காலத்தில் எந்த விதமான தேர்தல்களிலும் பயன்படுத்தப்பட மாட்டாது. குறிப்பாக அப்போது தமிழ் பொது வேட்பாளரை அறிவித்த கட்சிகள் தங்களுடைய எதிர்கால தேர்தல்களுக்கு இந்த சங்கு சின்னத்தை பயன்படுத்தி வாக்கு கேட்க வரமாட்டினம் என்று சொல்லி இருந்தது. அதை நம்பி சனமும் வாக்கு போட்டது. ஆனால் அந்த ஜனாதிபதி தேர்தல் நடந்து சில நாட்களுக்குள்ளேயே நடந்த பொது தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலின் போது சங்கு சின்னத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்த சில கட்சிகள் மீண்டும் சங்கு சின்னத்தை தந்திரமாக பெற்று பயன்படுத்தி தேர்தலில் போட்டியிட்டன. சங்கு சின்னத்தில் போட்டியிட்ட போதும் அந்த பொது தேர்தலில் தோல்வியைத்தான் கண்டன, அது வேற விஷயம். ஆனால் ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் பொது வேட்பாளர் சார்பில் இந்த கட்சிகள் எல்லாமே மக்கள் முன்னிலையில் வச்ச மிக முக்கியமான வாக்குறுதியை மீறிட்டு. எனவே தமிழ் தேசிய பசுமை இயக்கம் சொல்லுது என்னென்றால், இந்த சங்கு சின்னத்தின் அடிப்படையில் மீண்டும் ஒரு தேர்தலில் போட்டியிடுறதுக்கு தாம் தயாரில்லை, அதாவது முன்னர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறுறதுக்கு தாம் தயாரில்லை என்ற மாதிரியான விஷயத்தை நேற்று சொல்லியிருந்தவர். இன்றைக்கு சொல்லியிருக்கணும், நேற்று எடுக்கப்பட்ட அந்த கட்சிகளுடைய கூட்டணிவு தொடர்பான அறிவித்தல் இறுதியானதல்ல, அது தொடர்பில் தாங்கள் இன்னும் இறுதியான முடிவை அறிவிக்கல. அந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டோமே தவிர இறுதியாக இணைஞ்சு செயற்படுறது குறித்து எந்த முடிவையும் தாம் எடுக்கல என்ற விஷயத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கணும். அதே நேரத்தில் இங்கே ஜேவிபி வந்துடும், ஜேவிபி ஆட்சியை பிடிச்சிடும் என்ற பயத்துக்காக அரசியல் தலைவர்களையும் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்களையும் இணைச்சு கொண்டு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து செல்லியாது. வெறுமனே ஆசனங்களை கைப்பற்றதுக்காக நாங்கள் இந்த வேலைகளை செய்ய முடியாது என்பதையும் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் அவர்கள் வலியுறுத்தி இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த புதிய கூட்டணி எதிர்கொண்டிருக்கிற 2வது பிரச்சனை, இந்த கூட்டணிக்குள் புதிதாக உள்நுழைந்திருக்கிறார், அதாவது தமிழ் தேசிய அரசியலுக்குள் உள்நுழைந்திருக்கிறார் சமத்துவ கட்சியினுடைய செயலாளர் சந்திரகுமார் அவர்கள். சந்திரகுமார் யார் என்று எல்லாருக்குமே தெரியும். இபிடிபி அமைப்பின் மத்திய குழு உறுப்பினராக இருந்தவர். பிறகு அதிலிருந்து வெளியேறி சமத்துவ கட்சி என்ற ஒன்றை உருவாக்கி கிளிநொச்சியில தனக்கான வாக்கு வங்கி ஒன்றை உருவாக்கி வச்சிருக்கிறார். அவர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஆரம்பத்தில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்தார், பிறகு சஜித் பிரேமதாசவை ஆதரித்தார். ஆனால் இந்த புதிய கூட்டணியில இருக்கிற பல கட்சிகள் அந்த நேரம் தமிழ் பொது வேட்பாளரை தான் ஆதரிச்சவை. அத்தோடு அந்த நேரம் சங்கு சின்னத்தில் போட்டியிட்ட தமிழ் பொது வேட்பாளரை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மிக தீவிரமாக ஆதரிச்சிருந்தார். சங்கு சின்னத்தை தெரிவு செய்து கொடுத்தது கூட அவர்தான் என்று சொல்லப்பட்டது. ஆனால் கிளிநொச்சியில நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் சமத்துவ கட்சியினுடைய செயலாளர் சந்திரகுமார் அவர்களுக்கும் போட்டி இருக்கு. இந்த விடயமானது நேற்று 8 கட்சிகளை ஒருங்கிணைக்கிற ஆரம்ப கூட்டத்திலையும் பேசப்பட்டிருக்கு. அதுல கலந்து கொண்ட ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், எதிர்காலத்தில் இந்த கூட்டணிக்குள் தமிழரசு கட்சியையும் இணைத்துக் கொள்றதாக கதைச்சு கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கிளிநொச்சியில இலங்கை தமிழரசு கட்சியின் மிக முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினர், செல்வாக்குள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன். எனவே தமிழரசு கட்சியும் இந்த கூட்டணிக்குள் வருமாக இருந்தால் கிளிநொச்சியில தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற சிவஞானம் ஸ்ரீதரனும் இதுக்குள்ள வர வேண்டும். ஆனால் இப்ப இதுக்குள்ள சமத்துவ கட்சி இருக்கிறபடியால் சிவஞானம் ஸ்ரீதரன் வரமாட்டார். எனவே தமிழரசு கட்சியை விட்டு வெளியேறுவார் என்ற மாதிரியான விஷயத்தை அவர் அதில்
சொல்லியிருக்கிறார். இந்த கேள்விக்கு உடனடியாகவே பதில் சொன்ன சமத்துவ கட்சியினுடைய செயலாளர் சந்திரகுமார், தமிழரசு கட்சியில் இருந்து சிவஞானம் ஸ்ரீதரன் வெளியே போறது நல்ல விஷயம் தானே, அவர் அப்படி வெளியே போனால் அந்த இடத்துக்கு தான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்படியாக 2 பிரச்சனைகள்ல இந்த புதிய கூட்டணி ஆரம்பத்திலேயே சிக்கியிருக்கு. அத்தோட இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த சங்கு சின்னம் சம்பந்தமானது. சங்கு சின்னம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த புதிய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் சதி செய்து விட்டனர் என்ற செய்தி மக்கள் மத்தியில பரவலாக போய் சேர்ந்திருக்கு. கடந்த பொது தேர்தலில் கூட சங்கு சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் பெரிய அளவுல வாக்குகளை பெறையில மக்கள் அதை புறக்கணிச்சு இருந்தவர். இந்நிலையில இவை எவ்வளவு பெரிய கூட்டணியை அமைச்சு கொண்டு சங்கு சின்னத்துல போய் நின்றாலும் மக்கள் அதை ஒரு சந்தேகத்தோடு தான் பார்ப்பினும் அநேகமானாக்கள் இந்த சங்க சின்னத்துக்கு வாக்களிக்க போறதில்லை. எனவே இந்த பெரிய கூட்டணி குறித்து ஏனைய கட்சிகள் பெரிய அளவில் அக்கறை காட்டாது என்று நினைக்கிறேன். ஆனாலும் இப்போது நலிவடைஞ்சிருக்கிற வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிற இலங்கை தமிழரசு கட்சிக்கு வேற வழி இல்லை, நாங்கள் எல்லாரும் இணைஞ்சு போட்டியிடுவோம் என்று சொல்லி தங்களுடைய வீட்டு சின்னத்தை இந்த புதிய கூட்டணிக்கு கொடுத்து எல்லாருமே இணைஞ்சு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை ஏதாவது ஒரு பொது கோஷத்தின் கீழ் பொது கட்சியின் பெயரின் கீழ் போட்டியிட்டாலும் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. ஏனென்றால் இப்போது தமிழரசு கட்சி தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த கட்சியோட மிக பலவீனமான அமைப்புகள் கட்சிகள் கூட உளச்சுத்தியோட பேச தயாரில்லை. கடந்த காலத்துல இலங்கை தமிழரசு கட்சி எதை விதைத்ததோ அதை இப்போது அறுவடை செய்ய தொடங்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேணும். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் புதிய அரசியலமைப்பு விடயத்தில் கட்சிகளை ஒருங்கிணைக்கிற வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார். அது பற்றி இலங்கை தமிழரசு கட்சிக்கும் கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்துக்கு அண்மையில பதில் எழுதியிருந்த தமிழரசு கட்சி இப்படியாக புதிய அரசியலமைப்பு பற்றி பேசுறதுக்கு இது உரிய நேரம் இல்லை, எனவே எதிர்காலத்தில் இதை பற்றி கலந்துரையாடலாம் என்று கடிதம் அனுப்பியிருந்தது. இந்த கடிதம் அனுப்பப்பட்ட அதுக்கு பதில் வரையப்பட்ட சம நேரத்திலேயே இலங்கை தமிழரசு கட்சி தன்னை விட மிக பலகீனமான கட்சிகளோடு எல்லாம் வீடு வீடா போய் சந்திப்புகளை நடத்தியிருக்கு. இனப்பிரச்சனை தீர்வு விடயத்தில் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிற புதிய அரசியலமைப்பு தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மிக கீழிறங்கி வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய நிலை, தன்னுடைய கட்சி நிலை, ஈகோ எல்லாத்தையுமே விட்டுட்டு எவ்வளவு தூரம் இறங்கி வரையிலுமோ அவ்வளவு தூரம் இறங்கி வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஒரு இடத்தில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக இருந்த CVK சிவஞானம் அவர்கள் சொல்லியிருந்தார், நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் முன்னெடுக்கிற புதிய அரசியலமைப்பு தீர்வு திட்டம் தொடர்பில் தங்களோட உத்தியோகபூர்வமாக கலந்துரையாட வந்தால் அது தொடர்பில் பரிசீலிக்கலாம் என்று சொன்னார். அது சொல்லி அடுத்த நாளே நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடிதத்தோடு அவருடைய அலுவலகத்தில் போய் சந்திச்சு கடிதத்தை கையளிச்சு இந்த விடயத்தில் உங்களுடைய ஆதரவை தாங்குவோம் என்று கேட்டிருந்தார். அதே மாதிரி ஊடகங்கள்லையும் பல இடங்களில் தமிழரசு கட்சி இந்த விடயத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இதுக்கு எப்படி பதில் சொல்லியிருந்தது என்று உங்களுக்கு தெரியும். தமிழ் இனத்துக்காக, இந்த இனத்தினுடைய அரசியல் விடிவுக்காக முன்னெடுக்கப்படுற ஒரு விடயத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சி இறங்கி வரவும் இல்லை, உரிய பதில சொல்லவும் இல்லை, தனக்கு இருக்கிற பொறுப்பை வெளிப்படுத்தவும் இல்லை. அதை உதாசீனப்படுத்தின மாதிரி ஒரு கடிதத்தை எழுதி திருப்பி அனுப்பியிருந்தது. இப்படி இன விடுதலை சார்ந்து முன்னெடுக்கப்படுற மிக முக்கியமான வேலை திட்டத்தை புறந்தள்ளி இருந்த இலங்கை தமிழரசு கட்சி தன்னை விட மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைந்த அரசியல் பலமற்ற கட்சிகளோடு அமைப்புகளோடு வலிந்து போய் உரையாடல்களை, பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கு. அந்த கட்சிகளோடு அமைப்புகளோடு இணைந்து செயற்படுறதுக்கான சந்தர்ப்பங்களை தேடி அலைஞ்சு கொண்டிருக்கு. ஆனால் இன விடுதலை சார்ந்த ஒரு விஷயத்துல அந்த கட்சி இவ்வளவு இறங்கி வரவும் இல்லை, அக்கறை காட்டவும் இல்லை. எனவே இதிலிருந்து இலங்கை தமிழரசு கட்சியினுடைய இன்னொரு உண்மை முகமும் அம்பலப்பட்டு நிற்கிறது.